அவனுடைய கொல்லை கண்களை பிடுங்கி அவன் கொடிய ராஜ்யத்தில் தன் கூறு வாழ்க்கை இரையாக்கி ஏன்னா எட்டிப்பாயின் சிங்கத்தை கட்டி போடுகிறீர்கள். கட்டி போடு. இதோ ஒருவராய் இருந்தா 3 பேரா? ஊர் என்று, உலகம் என்று, நாடு என்று, நகரம் என்று பேசுகிறது. உலகமே பேசுகிறது. சரியில்லை என்று கொய்யோ மொய்யோ என்று சொல்லி அழுவக்கண்ணு சிந்தனையா இருக்கின்றார்கள். இதயம் துடிக்கிறதா, ரத்தம் கொதிக்கிறதா, அன்னாருடைய தர்மராஜ்யை தரைக்குறவாக குறை என்று சொன்னா யோக்கியன் யாருன்னா ஊர் உலகமே பேசுகிறதா? ஊர் உலகமே, நாட்டு குடிமக்கள், நாட்டு மக்கள் உலகமே என்று பேசுகிறார்களா? பேச்சுக்கும் பேச்சுக்கு தாங்கடா கூடாது. நீங்க நல்லாட்சி புரிய வேண்டும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படி என்ன செய்யணும்? நேற்று தினத்திலே இதோ சகாதேவனை விட்டு வேதங்களா விசாரணை சொல்ல பொழுது இதுபோல் உரைத்த உடனே அதே சமயத்தில் திரிலோக சஞ்சாரி நாரதர் வந்தார். நாரதர் வந்த உடனே இதோ எம்மிடத்தில் வார்த்தைகள் எல்லாம் உரைத்தார். ஏராளமான வார்த்தைகள். சரி, அப்படி ஏராளமான வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை பற்றி, என்னை பற்றி என்னவென்று சொன்னார் தெரியுமா? திருலோக சஞ்சாரி நாரத சிகாமணியாகப்பட்டவர் உன் மனைவியாக விளங்கக்கூடிய அரங்கிலே பாஞ்சாலை பத்தினி பதிவிரதை, அதாவது சூழ்ந்திருந்த சபையிலே எத்தனையோ போர்க்களத்தில் மன்னாதி மன்னர்கள், மகடமுடி வேந்தர்கள் எத்தனையோ பேர் இருக்க அங்கே எத்தனையோ போர்க்களத்தில் சண்டையானதே தன்னுடைய மனைவிமார்களும் மக்கள்மார்களும் கொய்யோ மொய்யோ என்று சத்தமிடுகிறார்களாம். இந்த செய்தியை கண்ணால பார்த்துட்டேன். இவங்கிட்ட வந்து நான் சொல்லித்தான் ஆகணும் என்று வந்தா இறைவன் உன் மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி பத்தினி பகலில ஒரு பாப்பாத்தியாகவும் இறைவனே ஒரு துர்க்க ராட்சசியாக இருக்கிறார். அப்பொழுது செத்த பிணங்கள் எல்லாம் அந்த ரத்தத்தை எல்லாம் எடுத்து அள்ளியா சாப்பிடுகிறாளாம். செத்த பிணங்களை தின்னுகிறாளாம். இப்படி காளியா துர்க்க காளியை வைத்து வாழ்ந்தால் உங்களை ஐவரை ஒரு நாளை கொண்டு விடுவான். அதற்காக உன்னுடைய, அதாவது ராமச்சந்திரமூர்த்தி தன் தனியாக விளங்கக்கூடிய யார் அந்த லட்சுமணை சீதை கொண்டு எப்படி சிறையில் வைத்தாலோ, வனவாசம் அனுப்பினாலோ, அதுபோல் உன் மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி வனத்தில் பாஞ்சாலை கொண்டு போய் கானகத்திலே விட்டுவிடியாக வர வேண்டும். தம்பி வர வேண்டும். பத்தினி பாஞ்சாலி காட்டில் விட வேண்டுமா? உண்மையாகத்தான் அண்ணா. தம்பி, நான் தான் தெரியாம கேட்கிறேன். உங்களுக்கு என்ன புத்தி பேதலித்து போய் விட்டதா? ஏன் தம்பி? அல்லது நிதானம் தவறு விட்டதா? ஏன் தம்பி? நிலை தடுமாறி போய் விட்டதா? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லி ஒரு கால் இப்படி இருக்குமா? சரி, நீங்கள் நாட்டரசன், உங்களுக்கு தெரிய பெரியரசன், எங்களையோட மூட்டவர், உங்களுக்கு தெரிய ஆலோசனை எனக்கு தெரியுமா? என்ன நாட்டுக்கு ஆகாது, நகரத்துக்கு ஆகாது, காட்டிலே கொண்டு விட்டுமா என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? உண்மையாகத்தான். விட்டு வர்றேன். விட்டுட்டு வரனா? சரிப்பா. உங்கள் வார்த்தையை தட்டவோ தவிர்க்கவோ எனக்கு அருகது கிடையாது. ஆனால் ஒன்று, நீதான் என் தம்பி. ஆனால் ஒன்று சொல்கிறாய். அப்படிப்பட்ட செய்தி என்னடா? அவளை என்ன தவறு செய்தார்?
காட்டுக்கு ஆகாது, ஆகாது. நகரத்துக்கு ஆகாது, அவள் ஆகாது. அரசு சபைக்கு அவர் அரணாடி ஆகாது. ஆகாது. காட்டிலே விட்டு வா விட்டு வா அப்படின்னு சொல்றீங்களே, உண்மைதான். நீங்களும் சரி, ஆஹா. நானும் சரி, சரி. இவர்களும் சரி, இவர்களும் சரி, சரி. குற்றம் புரிந்தவன் ஆ. தண்டனை அனுபவிக்கணும், அனுபவிக்க வேண்டும். தவறு செய்தவன் ஆஹா. தண்டனைக்கு ஆளாக வேண்டும். ஆமா. உங்களுக்கு ஆகாதவன் ஆகாது. அவளை காட்டி விட்டு வரா என்று கட்டளையிட்டு விட்டீர்கள். ஆமா. அவள் செய்த தவறு என்ன? அவள் செய்த குற்றம் என்ன? அவள் மீது என்ன குற்றம், என்ன தவறு கண்டீர்கள்? டேய், நான் சொல்லுகின்ற வார்த்தைக்கு மட்டும் தான் கேட்க வேண்டும். இதற்கு காரணம் என்னிடத்துல கேட்காதடா தம்பி. காரணம் ஒன்று கேட்காதே, சொல்லும் வேலை மட்டும் செய். அப்படியா? உண்மையாகத்தான். எந்த காரணம்? அவன் என்ன தப்பு பண்ணாலும் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை நீ கேட்க கூடாது. நான் என்ன சொன்ன அதை தான் நீங்க செய்யணும். நீ செய்யணும். நீங்க சொல்லி நான் தெரிய வேண்டியதில்லண்ணா. ஆ. அவ பத்தினி பாஞ்சாலி செஞ்ச தவறு என்னென்னவா இருக்கு, இதுவா இருக்குமா அப்படின்னு என் மனசு குழாவி கொண்டு இருக்கிறதண்ணா. டேய், அது என்ன தவறு? எந்த தவறா இருந்தாலும் உன்னிடத்தில் சொல்ல முடியாது. சரி, நான் சொல்றேன். நீங்க சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன். அதனாலதான் காட்டுல கூட சொல்றேன். என்ன என்ன சொல்லு? ஒருவனுக்கு ஆஹா, ஒருவனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்தி. உண்மைதான். இது உலக நீதி. நீதி. ஓ, ஒருவனுக்கு ஒருத்தி என்ன உலக நீதி? நீதி. நான் ஒருவன் கைவிடுத்து வந்தேன். ஐவரையும் கணவனா அம்மா சொன்ன வார்த்தைக்காக தாய் சொல்ல தட்டாம ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்க ஐவருக்கும் அவள் மனைவியாக சம்மதித்தாளே, உண்மைதான். உண்மைதானப்பா. அவள் செய்த தவறு அது இருக்குமா? அதுவும் தவறு இல்லையா? அதுவும் தவறு இல்ல. சரி, அதுவும் தவறு அல்ல. சரி, திருமணம் செய்து சுகமாக இந்த இடத்துல வசிக்கிற போது நீங்க சொல்றான்னு வருத்தப்படாதீங்க. சொல்லுப்பா. உலகத்தில் நீங்க ஒரு நாடாள குறை அரசன். ஆமா. எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ அரசர்கள் வனம் செஞ்சாரோம். ஆமா. எத்தனையோ நம்ம போனோம். உண்மையாகத்தான். அதனால இந்த பகடை ஆடுனீங்கல்ல, ஆமாப்பா. என்னென்ன வச்சாடுனீங்க? அனைத்தும் அதாவது அதாவது முத்து நாடு, நகரம், நவனு செங்கோல், ஆணிமுத்து கோட்டு, ஆளும் படை படை அனைத்தையும் வச்சு சுகாண்டீங்க. உண்மைதான். உலகத்திலே ஆண்டவனுக்கு அடுக்குமா? உலகத்துக்கு அடுக்குமா? ஊருக்கு தான் அடுக்குமா? இந்த தெய்வத்துக்கு அடுக்குமா? தம்பி, கல்லஞ்ச கொண்ட பாவி, கட்டிய மனைவியை வைத்து சூதாடிய பாவி, யாராலும் செய்ய முடியாத குற்றத்தை நீ செய்தாய். அப்பதான் கட்டுன பொண்டாட்டிய பகடையில் வச்சு ஆடுன. உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு ஒரு வார்த்தை கேட்டாலாவா? இல்லை. ஒரு வார்த்தை பேசினாலா? இல்லை. சண்டாளன் பகடையில் நீ அடிமையாக்கிட்ட, தோத்த உடனே மாட்டானுடைய மனைவி என்று வாராமடிக்கு மாபாவி திருச்சுவாதிரன் இரும்பால் செய்த கொக்கி, இரும்பு கொக்கிய போட்டு சிகையிலே அவள் கூந்தல 60 மார் கூந்தலை பின்னி உண்மைதான். பாராளு வேந்தல்லா இருக்கக்கூடிய அரசு சபையில கொண்டாந்து இரும்பால் செய்த கொக்கியால் இழுத்து கொண்டு வந்து சபையில் தள்ளினானே. உண்மைதான். அப்பதான் ஒரு வார்த்தை கேட்டாளா? சரி, கேட்கவில்லை. அவன் தம்பி திருச்சோதனை சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு திருச்சோதனா அவளை மானபங்கம் செய்யணும். அன்னைக்கு கொக்க சிரிச்சு மாடா மாடியில் உட்கார்ந்து கைத்தட்டி சிரித்தான். அவளை அவமானம் செய்யணும். அவளுடைய உறுப்புகளை நான் பார்க்கணும். அவளுடைய ஆடைகளை உருந்து அவமானப்படுத்துறான்னு சொன்னான். அப்பதான் வேண்டான்னு சொன்னாளா? உரிந்தான் மலை போல இருந்தான். உயிர்ந்தான் மாப்பாவை திருச்சுவதனை. உண்மைதானப்பா. அகமானப்பட்டாங்களா? அகமானப்பட்டாளாவா? அவளை கற்பை இழந்தாளா? இல்லையப்பா. அதுவும் இழக்கல. போகட்டும். சரி, அங்கிருந்து கட்டளையிட்டான். தண்டனை. தப்பு செஞ்ச தெரியாத தர்மா, நீ செஞ்ச தவறுக்கு பாண்டவரா 5 பேர்களுக்கு தண்டனை. என்ன தண்டனை? நீ செஞ்சது சூதல அடிமை ஆகிட்ட, பகடையில ஆடி நீ பகடையில தோத்து விட்டாய். புறப்படை வனவாசம்.
12 வனவாசம் ஓராண்டாடியாத வாசம் வனம் 13 முடித்து 14 பிறந்து வந்தான் நாடு தரணும் சொல்லி பாரவனவாசம் அனுப்புனானே துரியோதனே. அப்போ என்ன பண்றாவா என்ன அவன் எங்கோ இருந்தவன் வளர்ந்தவள் நீ செய்த தவறுக்கு நீ மட்டும் இல்ல நாம செஞ்ச தவறுக்கு கட்டண பொண்டாட்டி அவன் என்ன சொன்னான், சாமி என்ன வச்சு சூதாட்டினீங்க, நீங்க ஆண்டது நாட்டு விட்டு அத்தியாவரத்தை விட்டு ஆரணி வனவாசம் போற போது நான் மட்டும் நிம்மதியா இருப்பனா, நான் கொண்டவனுக்கு வாக்குப்பட்டவ சந்திரகுலத்துக்கு வாக்குப்பட்டவ, நான் எவ்வளவுதான் ஆடாமாளி கூடாகுரத்தில் வாழ்ந்தவனா இருந்தாலும் கட்டுன புருஷனுக்கு நான் கட்டுப்பட்டவன். என் மன்னவர் நீங்க 5 பேரும் வனவாசம் போறது நான் அரண்மனையிலே சுகத்தோடு இருக்கிறதா, என் கணவன் போற பாதையெல்லாம் அது கல்லாக இருந்தாலும் சரி அது முள்ளாக இருந்தாலும் சரி என் காலுக்கு அது பஞ்சு மெத்த. அப்படி நான் முன்னாடி போனா அவ பின்னாடி வருவா, அவ காலிலே கல்லிடிக்கும் முள்ளு குத்தும் ரத்தம் கொட்டும். அந்த ரத்தத்தை நம்முடைய புருஷமார் கண்ணுல பார்த்தா அவங்க மனசு நோகுமே, கட்டண புருஷமாருடைய மனசு கலங்குமே என்று அவ என்ன செய்தா, நம்முடைய 5 பேருக்கு தெரியாம அந்த காட்டிலே இருக்கக்கூடிய பசுந்தலையில பறித்து அந்த ரத்தத்தை இப்படி துரைத்து வனவாசத்தில் வீசி இருந்துட்டு நம்ம 12 வனவாசம் போகிறதுல கூட வந்தாலே அதுதான் அவ செய்த அதுவும் தவறல்ல. எந்த தவறு செய்யணும் எதுக்கு கல்லஞ்சப்பட்ட பாவியே, நீ மனிதனா மிருகமா? அவனை எந்த தவறுமே செய்ய அவனை கொண்டு காட்டு விட்டு வந்தா ஒரு தூக்குல போடுற ஒரு குற்றவாளி கூட அவனுக்கு கடைசியில் இறுதி கடைசியா ஒரு விசாரணை வரப்பா எங்க தூக்கு மேடையில அந்த நீதிமன்றத்திலே, ஏய் உனக்கு தூக்கு மேடை, உனக்கு மரண தண்டனை விதித்தாய் விட்டது, நீ சாகும் தருவாயிலே உனக்கு என்ன ஆசை என்று ஒரு முறை கேட்பாங்க. உண்மைதான் இல்ல இறுதியாக கேட்பார்கள். அது மாதிரி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட இல்லாம படிக்க எந்த காரணமும் இல்லாம படிக்க அவளை காட்டுல விட்டுட்டு வாடான்னா நீ என்ன மனசனா இல்ல மிருகமா? நீ எல்லாம் ஒரு நீதிமானா? நீ எல்லாம் ஒரு அரசனா? நீ எல்லாம் ஒரு நாம் கூடி பிறந்தோம் கூட்டுப்பால் உண்ணோம் அவசியம் இல்லை, அதுவெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க தானே சொன்னீங்க நம்ம உலக தெய்வம் பரந்தாமன் தானே சொன்னாரு. என்னன்னு இந்த மண்ணுக்கு மஞ்சள் அடிக்கலாம், இந்த மண்ணு கெட்டா அதை திருத்திடலாம். ஒரு பொண்ணு கெட்டா திருத்த முடியுமா? முடியாது. அந்த பெண்ணுடைய கற்பு போனா மீண்டு வருமா? வராது. மண்ணுக்கோர மஞ்சள் அணித்தாலும் ஒரு பொண்ணுக்கு மஞ்சள் அணிக்க கூடாது அப்படின்னு எடுத்து புத்தி போட்டீங்க நீங்க. இப்படிப்பட்ட நீதிமான் அவளை காட்டுல வர சொல்லி சொன்னீங்களா? எப்படி என்ன உங்களுக்கு மனசு வந்தது? அர்ஜுனா, கூடி பிறந்தோம் கூட்டுப்பால் உண்ணும், சேர்ந்து பிறந்து செல்லப்பால் உண்ணும். பிறப்பொன்று இறப்பொன்று இருக்கும், ஆனால் பிறப்பது இப்பொழுது ஒரே ஒரு முறைதான். அதனால இந்த அண்ணன் சொல்கிறேன், அந்த பத்தினி பாஞ்சாலியை வனத்தில் விட்டு வா போ. உங்களுடைய தீர்க்கமான முடிவு தானா? உண்மையாகத்தான். அப்படியா? உங்களால முடியுமா முடியாதா? உங்களால் இப்படிப்பட்ட ஒரு காரணமே எதையுமே சொல்ல மாட்டேன். அவ எந்த தப்பும் பண்ணல, இது பண்ணிருப்பாளா அதை பண்ணிருப்பாளா எடுத்து சொன்னேன். இதெல்லாம் பண்ணலப்பா, நமக்கு நல்லதுதான் செஞ்சா அப்படின்னு சொல்றீங்க. அது இந்த வாயில் தான் சொல்றீங்க, உங்களை மனசாட்சியால தான் சொல்றீங்க, மனசுபடி தானே பேசுறீங்க. தப்பே செய்யாத காட்டுல விட்டுட்டு வா எந்த காரணத்தை வச்சு முடியாது. அதெல்லாம் உன்னிடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் காட்டில் விட முடியாது. முடியாதா? முடியாது. சாரி, முடியாது. இத்தனை வார்த்தைகள் நான் சொல்லியும் என் வார்த்தை கேளாம பிடிக்கி முடியாது என்று ஒரு வார்த்தை வந்து விட்டது. புறப்படுறோம். எங்க வா போகலாம். எங்க கூப்பிடுவாரு? ஆனா அரண்மனைக்கு போகலாம். சரி புறப்படுங்க. அப்படியா? அரண்மனைக்கு போகலாம். அர்ஜுனா, அரசே வணக்கம். இப்பொழுது நான் யார்? அரசவைக்கு வந்து விட்டோம். அரியாசனத்தில் அமர விட்டீர்கள். அரசவையில உட்கார்ந்தால்
அரசவையில வந்துவிட்ட இந்த நாட்டுக்கு 56 நாட்டுக்கு ராஜ்யத்துக்கு நீங்க அரசர். நீங்களும் அரசர். இப்பொழுது நீ யார்? அரசருக்கு சேவை செய்யக்கூடிய தளபதி. தளபதி உண்மைதான். இதோ இந்த அதாவது இந்த அரசர் நான் சொல்கிறேன். பாஞ்சாலியை கொண்டு போய் வனத்தில் விட்டு வா போ. இத மறுக்க முடியாதுங்க. என்ன பண்றதுங்க மாமா? எங்கேயோ அங்க இருந்தாரு, அரமையில் இருந்தாரு. முடியாதுன்னு சொன்னேன். இங்க வேண்டாம்டா வானு கூட்டி வந்தாரு. இடத்துக்கு போவான்னு கூட்டி வந்தாரு. வந்தவனே இதுல உட்கார்ந்தாரு. சரி, இவர் அரமையில் இருக்கிற போது புத்தி மாறி போச்சு. இவர் அரையாசனத்துல போய் அந்த அரசவையில் உட்கார்ந்தா சாதாரணமான அரசாங்க சிம்மாசனமா அதுல உட்கார்ந்தா இவருடைய மனசு மாறுமா? ஏதாவது வேற ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி வந்தா இதுல உட்கார்ந்தாரு. நான் யாருடா? நீ யாருடா? நான் அரசன், நீ தளபதி. என்ன சவே எது செய்வா தெரியாது. புறப்படு. பாஞ்சாலி சென்று கண்ணை கட்டி காணத்துல விட்டு வா என்று கட்டளை இட்டு விட்டு போய்விட்டார்களே. ஐயோ, என்ன செய்வேன், என்ன செய்வேன்?
கவலா மதுரை மந்திரி யாரு? சேனாதிபதி யாரு? நான் இருக்கிற நிலை கண்டாயா? எனக்கு நேர்ந்த நிலையை பார்த்தாயா? எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ ராஜாக்கள் வாழ்ந்த காலம் அங்கு. இந்த பாவி உலக மக்கள் எல்லாம் புகழுவார்கள். பாண்டவர்களே ஒருவராகிய நடுவர்ந்த நாயகன் வெள்ளைக்கோர் வச்சியன் ஆனால் அழகு மன்னன் என்றால் அஞ்சிப்பார் அடிவடிவார்கள். இப்படிப்பட்ட பேரரசனுடைய வயிற்றிலே பிறந்த இந்த அர்ஜுனனுக்கு நேர்ந்த என் கொடுமையை பார்த்தாயா மாவதி மந்திரி? நண்பா, ஒரு புறம் ரத்த பாசம். என்ன பாசம்? ரத்த பாசம். கூட பிறந்த ரத்த பாசம். இனி ஒரு புறம் பாராளும் சபையிலே கைபிடித்து வந்தவே உன்னை கண்கணக்காம வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு கைபிடிச்சு வந்தவன் அந்த கட்டிவின் மனைவி மீது ஒரு பாசம். கட்டிய மனைவிக்கு இருக்கும் ஒரு பாசத்தை பார்ப்பேனா? உடன் வந்த ரத்த பாசத்தை பார்ப்பேனா? இந்த நாட்டு பேரரசுடைய அரசு கட்டளையை நான் பார்ப்பேனா? உருளைக்கு ஒருபுறம் அடி, மத்தளத்துக்கு இருபுறம் அடி. சபாஸ். அதுபோல் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாரு, நான் எதுக்கு உதவாத நடைநிலைக்கக்கூடிய எருமாக தவிக்கிறேன் நண்பா. பாராளுவேந்தர் சபையிலே மாலா துயில் இருந்தா திச்சோதனை அன்னைக்கு போட்டா சபதம். திச்சோதனா மாட்டான் மனைவி என்றால் மடிக்கேன் மைத்தை பிடித்து சிகையை பிடித்துக் கொண்டு வந்து மாலா துளி இருந்தாய். என்னைக்கு இருந்தாலும் சரி பலிக்கு பலி வஞ்சத்துக்கு வஞ்சம். உன்னை கொன்று உன்னை கொன்னு உன்னை கொன்னு உன் அங்கத்திலே வரக்கூடிய உதிரத்தை உன் அங்கத்திலே வரக்கூடிய ரத்தத்தை நான் அள்ளி என் கையால் என் கூந்தலுக்கு நான் எண்ணெயாக தட வேண்டும். உன்னை கொன்று நான் என்னங்க பண்ண பாப்பா உன்னை இல்ல உன்னை கொன்று உன் நல்ல எலும்பை பிடிக்கி அல்ல எலும்பை கொடுத்து என் 60 மார் கூந்தலுக்கு நான் சீப்பாக செய்ய வேண்டும். உன்னை கொன்று நான் எதுவுமே பண்ணலீங்க. ரெடியாகுதுங்களா? உன் மணிக்குடலை மடிக்குடலை பிடுங்கி மலர் சூடாத கூந்தலுக்கு நான் பூமாலையாக சுடம் வரை இன்று விரித்த கூந்தல் அன்று வரை முடிய மாட்டேன் அப்படின்னு சபதம் விட்டு வந்தா 13 வருஷ காலம் நல்ல சுகம் இல்லை. விரித்த கூந்தலை முடியல. கல்லு தலகாணி காணக மஞ்சமத்தை பில்லு தலவாணி பூரோக மஞ்சமத்தை பாண்டவரக்கூடிய பாடத்தை எல்லாம் கஷ்டத்தை எல்லாம் பங்கேற்று எனக்கும் பங்குதான் என்று துன்பத்திலையும் இன்பத்திலையும் பங்கு பட்டார். இன்னைக்குதான் அனைத்தையும் முடிச்சா விட்டு சபதத்தெல்லாம் முடிச்சு இப்ப பட்டத்து ராணியா அரியாசனத்திலே சீவி சினுக்கெடுத்து 60 மார் கூந்தலை அலங்காரம் செய்து மலர் சூடி சூடாமணி புஷ்பத்தை சூடி சிம்மாசனத்திலே அமர்ந்து பட்டத்து ராணியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த நேரத்துல உன்னை உடம்பை காட்டுல விட்டு வர சொன்னாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொன்னா அவ மனசு என்னப்பா பண்ணும்? அவ மனசு என்ன பண்ணும்? என்னங்க பண்ணும் தெரியலையா? தெரியலையே. அதனால காட்டுல விடுறது முடியாச்சு. அரச கட்டளை தட்ட முடியாது. படத்துல பாஞ்சாலி விடுவதா முடிவாயிடுது. அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல? ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு காட்டுல விடுறோம். உனக்கு ஏதாவது ஆலோசனை தெரிஞ்சா சொல்ல. ஏதோ சொல்லி கூட்டிட்டு போறது நம்ம அதுக்கு யோசனை பண்ணி பார்க்கலாம். அரசாங்கத்துல பெருமையா இருக்கிறா, பெருமையா இருக்கிற ஒரு மகாராணிய வாவனை காற்றே கூடமையா அண்ணார் விடுதுன்னா அப்படின்னு சொல்லி கை பிடிச்சு கூட்டி போக முடியுமா? முடியாதுங்க. அப்படிதான் கூப்பிட்டாலும் அந்த மனசு தாங்குமா? அது குழந்தைய விட சின்ன மனசு. ஆமா, குழந்தைய விட சின்ன மனசு, பிஞ்சு மனசு. அந்த பிஞ்சு மனசு நொந்தா நோகாம இருக்குமா? ஏதாவது ஒரு காரணம் இருந்தா சொல்லுப்பா. ஏங்க இப்படி பண்ணலாமா? எப்படி எப்படி சுத்தி பார்க்க போலான்னு கூட்டி போலாம்.
நந்தவனத்தைங்க ஆஹா அது இல்லைங்க அதாவது நந்தவனம் ஏய், பெரிய ஹோட்டல் கடைக்கு போய் சாப்பிட்டு வரலாம் நண்பா சபாஸ் நீ சொன்ன உடனே எனக்கு ஒரு ஆலோசனை வந்து நந்தாவனத்தை நினைச்சு போறதா பேர் என்னப்பா சரி 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 ஸ்ரீ ஸ்ரீநேசா இந்த நந்தாவனம் ஞாபகம் அதுக்குதான் எத்தனை கெட்டிக்காரனா இருந்தாலும் அத சிறு துரும்போ பல்லு குத்த உதவும் எப்படி எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் பாரு நீ நந்தாவனம் சொன்ன உடனே எனக்கு ஆலோசனை வந்துருச்சுப்பா பாஞ்சாலி காட்டுல விடுறதுக்கு சரிங்க அன்னைக்கு இந்த வனவாசம் இருக்கிற போது அது என்ன காரணம்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் நான் பாஞ்சாலி பார்த்து அப்புறமா சொல்றேன் சரிங்க நீ போய் ஓய்வு எடுக்கிறாயா பாஞ்சாலி